ஓம் சாந்தி. 22/8/2026 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, விஷால புத்தி உடையவராக ஆகி பெரியவர்களின் அபிப்பிராயங்களை ஆலோசனை பெற்று அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்களிடம் மண்டபம் ஆகியவை வாங்கி நிறைய கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். கேள்வி: இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ள எந்த ஒரு ஸ்மிருதியை, எண்ணத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் துக்கம் அடைய மாட்டீர்கள். பதில்: நாம் பூஜைக்குரிய ராஜாவாக இருந்தோம், பிறகு ஏழையாக ஆனோம் என்பது இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை ராஜாவாக ஆக்கிக் கொண்டு இருக்கின்றார். பாபா இப்பொழுது நமக்கு முழு உலகத்தின் செய்தியை கூறுகின்றார். நாம் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டோம். இதே நினைவூட்டல்களை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் தங்களை துக்கமானவர்களாக நினைக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் குஷியாக இருப்பீர்கள். பாடல்: கண்ணு இல்லாதவர்களுக்கு வழி கூறுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான அருமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். தந்தையை சந்திப்பது அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவது மிகவும் சுலபம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. ஜீவன் முக்தி என்றால் சுகம், சாந்தி, செல்வம் ஆகியவற்றின் ஆஸ்தி ஆகும். இப்பொழுது ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனம் என்ற இரு வார்த்தைகள் உள்ளன. இந்த சமயம் பக்தி மார்க்கம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் காரணமாக எல்லோரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சிவ தந்தை வந்து இந்த பந்தனங்களிலிருந்து விடுதலை செய்கின்றார், ஆஸ்தியை அளிக்கின்றார். எப்படி குழந்தை பிறந்தவுடன், ஆண் குழந்தை பிறந்தவுடன் வாரிசு பிறந்து விட்டான் என்று தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் புரிந்து கொண்டு விடுகின்றார்கள். எப்படி இது புரிந்து கொள்வது சுலபமோ அதே போலதான் பாபா குழந்தை ஆனோம் அப்படின்னா அவருடைய சொத்துக்கு நாம் அதிகாரியாக, வாரிசாக ஆகியுள்ளோம் என்பதை புரிந்து கொள்வதும் சுலபமாகும். சிவ தந்தை போன கல்பத்தை போல நீங்கள் எங்களுக்கு வந்து கிடைத்திருக்கின்றீர்கள் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி போன கல்பால பாபா கிடைச்சாரோ அதே போல இந்த கல்பத்திலும் இறைவன் நமக்கு கிடைத்திருக்கின்றார். உங்கள் மூலமாகத்தான் சுலபமாக ஆஸ்தி பெறுவதற்கான வழி கிடைத்துள்ளது. புதிய சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா பகவான் தான் ஆவார் என்பதையோ ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். அவர் நம்மை அலைவதிலிருந்து காப்பாற்றுகின்றார். நேற்றைக்கு பக்தி செய்து கொண்டிருந்தோம், இன்றைக்கு தந்தையிடமிருந்து எளிய ஞானம் மற்றும்
எளிய ராஜ யோகத்தின் வழி கிடைத்திருக்கின்றது. 2 தந்தை இருக்கின்றார்கள் என்று நாங்கள் BK மூலமாக கேட்டோம் என்று குழந்தைகள் தங்களுடைய அனுபவத்தை சொல்கின்றார்கள். 2 தந்தை இருக்கின்றார்கள் என்பதை உங்களை தவிர வேறு யாராலும் ஓப்பனா சொல்ல முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அதிசயமானதாகும். 2 தந்தைனா உடலுக்கு தந்தை ஒருவன், நம் ஆத்மாவின் தந்தை இறைவன். யார் இந்த இடத்தை சார்ந்தவர்களோ, அதாவது யார் வருங்கால தேவதை ஆக வேண்டும் என்று நாடகத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு அனைத்தும் சட்டென்று நினைவிற்கு வந்துவிடும். இப்பொழுது நினைவிற்கு வருகின்றது. ஆம், நினைவிற்கு கொண்டு வந்தவர்களுக்கு கூட மாயா ஏதாவது ஒரு நேரத்தில் கொஞ்சம் அசந்தா கூட போதும். கரண்ட்டு கட் ஆகுதுல, பாஸ் ஆகிறது, அந்த நேரத்தில் மாயா பலமாக ஓங்கி அரைந்து மறக்க வைத்து விடுகின்றது. இதில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தை நினைவூட்டி கொண்டேதான் இருக்கின்றார். தூய்மையின் கங்கணம் கூட முழுமையாக கட்டிக்கொள்ள வேண்டும். ரக்ஷா பந்தன் பற்றிய ரகசியம் என்ன என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யார் இந்த உறுதியை எடுக்குமாறு செய்ய வைத்தது? காமமோ மகா எதிரியாகும். நான் ஒரு பொழுதும் பதிதமாக ஆக மாட்டேன் என்று என்னிடம் உறுதி எடுங்கள். மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அரை கல்பத்தின் பாவங்கள் எரிந்து முடிந்து போய்விடும் என சிவ தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார். ஆனால் இதுவோ குழந்தைகள் புரிந்து கொண்டும் இருக்கின்றார்கள். தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார். இந்த விஷயம் சரிதானே? பொற்கொல்லன் கூட நான் பழைய நகையை புதியதாக ஆக்குவேன் என்று உத்தரவாதம் என்ன கொடுப்பார்? அவருடைய வேலையே இதுதான். நெருப்புல போடுவதனால அவசியம் அது உண்மையான தங்கமாக ஆகியே தீரும். எனவே ஆத்மாவில் கூட துருப்படைந்திருக்கின்றது என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். எப்படி ஆத்மா சத்தோ ரஜோ தமோ நிலையை கடக்கின்றது என்பதையும் புரிய வைத்துள்ளார். இது மிகவும் சுலபமான விஷயமாகும். படங்கள் கூட எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன என்றால் அதன் மூலமாக சுலபமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். பல்கலைக்கழகம், கல்லூரிகள் ஆகிய இடங்களில் கூட அநேக விதமான வரைபடங்கள் இருக்கும் அல்லவா? உங்களுடையதும் இது வரைபடம் ஆகும். நீங்கள் நல்ல முறையில் எல்லோருக்கும் புரிய வைக்கலாம். ஞானக்கடல், பதித பாவன், சிவ தந்தைதான் நேரடியாக பூமியில் இறங்கி வந்து இந்த ஞானத்தை அளிக்கின்றார். ஸ்ரீமத் நல்வழி காட்டுகின்றார். நம்ம பாடணும் பக்தியில், இறைவன் வருவான், நல்வழி தருவான். அந்த இறைவன் வந்துவிட்டார். கல்ப கல்பமாக வரக்கூடிய அதே காட் சிவா நல்வழி காமிச்சிட்டு இருக்கிறார. வேறு யாருமே பதீதமானவர்களை பாவனமாக ஆக்க முடியாது. இது இறைவன் செயலாகும். கண்ணு இல்லாத மூன்றாவது கண். துக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக உலகமே இருக்கின்றார்கள். முதல் 2 யுகங்களில் துக்கம் இருப்பது இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தியும் இருப்பது கிடையாது. பக்தியும் இல்லை, துக்கமும் இல்லை. எவ்வளோ துக்கமோ அவ்வளோ பக்தி. சத்தியுகத்தில் துக்கம் இல்லாதனால நம்ம கடவுளை நினைக்கல. அது என்ன சொல்லலாம்? ஸ்வர்க்கம். சத்தியுகத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்கின்றோம்.
பாரதத்தினுடைய இந்த நேரத்தின் மனிதர்கள், அதாவது சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மற்றும் பாரதத்தினுடைய பழமையான மனிதர்களுக்கிடையே, அதாவது கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சத்தியுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுவாங்க அசுரர்களும் தேவதைகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை எதுவும் போட்டுக்கல. தேவதைகள் சாத்வீகமானவர்கள். அவங்க அஹிம்சா பரமோதரம் தெய்வீக குணங்களால் தன்னை நிறைத்து வச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம், அது பொற்காலம்னு சொல்கிறோம். இப்போ நடக்கிறது கலிகாலம். இங்கே மனுஷங்க அசுரத்தனமாக இருக்கிறாங்க. கொம்பு ஒன்று தான் முளைக்கலை, ஆனால் எல்லா விகாரங்களும் இருக்குது. நடக்கிறது, பார்க்கறது, பேசுறது ராட்சச குணம் வெளிப்படுது. அது சொல்லுவாங்க ஜாதகத்தில், சிலர் தெய்வகணம், சிலர் மனித கணம், சிலர் அசுரகணம், 3 கணத்தில் பிறப்பாங்க அப்படின்னு. அது உண்மை என்னன்னா, தெய்வகணம்ன்றது சத்தியுகம் திரேதாயுகத்தில், மனித கணம் அதாவது மனிதாபிமானம் இருந்தது துவாபர யுகத்தில், அசுர குணம் இருக்கிறது இப்போ கலியுகத்தில். அதனால் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் இதை வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பூஜை நடக்கின்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு யார் செல்வந்தர்களாக இருந்தார்களோ அந்த அளவிற்கு தேவி தேவதைகளுக்கு நல்ல நகைகளை அணிவிக்கின்றார்கள். பாபா ஸ்வயம் அனுபவம் உடையவர் ஆவார். மும்பையில் இருக்கும் லக்ஷ்மி நாராயண் கோவிலோடைய ட்ரஸ்டி லக்ஷ்மி நாராயணனுக்காக வைரங்களின் மாலையை பிரம்மா பாபாட்ட தான் ஆர்டர் பண்ணாராம். அந்த கோவிலில் மாலை, அதை வைர மாலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நகை வியாபாரியாக இருந்தார்ல, பாபாவிற்கு அந்த ட்ரஸ்டியோட பேர் கூட ஞாபகம் இருக்கான் பிரம்மா பாபாவுக்கு. முதலில் சிவ் பாபாவுடைய கோவிலை கட்டினாரு, பின் நன்றாக அலங்காரம் செய்தார். பிறகு தேவதைகளுக்கு கோவில் கட்டினார் அந்த ட்ரஸ்டி. ஆக லக்ஷ்மி நாராயணன் ஆகியோருக்கும் எவ்வளவு நகைகள் போட்டாங்க. அந்த சமயத்தில் எவ்வளோ நகை இருந்திருக்கணும் அப்படின்றத பாருங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், முதல்ல கட்டப்பட்ட கோவில் எது? சோம்நாத். அந்த கோவிலில் வைரலிங்கம் வச்சு வைரமும் வைடூரியமும் அங்கே அப்படி கொட்டி கடந்து அந்த மாதிரி கோவிலை உருவாக்கி இருக்காங்க. தங்க செங்கல்ல கட்டப்பட்ட கோவில் அது சோம்நாத். அந்த கோவில் கட்டினது துவாபர யுகத்தில், கொள்ளை அடித்தது கலியுகம் ஸ்டார்டிங்கில். கஸ்னி முகம்மது 17 முறை படையெடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 18வது முறை படையெடுத்து வந்தார். இரும்பு அல்லாத ஆயுதத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாருமே அந்த காலத்தில் இரும்பு ஆயுதங்கள் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த எப்படி கட்டியிருந்தாங்க துவாபர யுகத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எல்லாரும் உலகத்தில் தாஜ்மஹாலை பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் சோம்நாத்தில் மேக்னெட் வச்சு கட்டியிருக்காங்க. இரும்பு ஆயுதங்களை கொண்டு வந்தால் அது மேலே போய் அந்த கூரையில் ஒட்டிக்குமா. இந்த சத் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவிலில் இந்த கூரை இருக்கும்ல, அங்கே போய் ஒட்டிக்குமா அந்த இரும்பு ஆயுதம்லாம். அப்போ அவங்க ஈட்டி வாள் அம்பு அப்படிதான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது தெய்வ குற்றம்னு யாருமே அந்த மாதிரி கொண்டுட்டு போக மாட்டாங்க. இருந்தாலும் விடாமுயற்சி, பார்த்தீங்களா, நெகட்டிவில் கூட விடாமுயற்சி இருக்குது. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, இரும்பு அல்லாத ஆயுதத்தை கொண்டுட்டு வந்தால் வெற்றி அடையலாம். அங்கே இந்த ராஜ்ய குரு சொல்லி கொடுத்துட்டாரு. ராஜ்ய குருவுக்கும் இந்த ராஜாவுடைய ஃபேமிலிக்கு மட்டும் பரம்பரையாக அந்த ரகசியம் தெரியும். அவங்க 2 பேருக்கும் நடுவில் கிட்பிட்டு வந்துருச்சு, சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, கஸ்னி முகம்மது 18வது முறை படையெடுக்கும் பொழுது இரும்பு இல்லாத ஆயுதங்களை எடுத்துகிட்டு வெற்றி அடைஞ்சு அப்புறம் ஒட்டகத்தில் அந்த வைரத்தையும் வைடூரியத்தையும் கொண்டுட்டு போனாங்களாம். ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க கஸ்னி முகம்மது. எவ்வளவு ஒட்டங்களில் நிரப்பிக்கொண்டு சென்று விட்டனர். பாரதத்தில் எவ்வளோ ஏராளமான செல்வம் இருந்தது.
இப்பொழுது நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதுக்கப்புறம் 6 முறை படையெடுத்திருக்காங்க. கஸ்னி முகமது முக்கியமான விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 6 முறை படையெடுத்திருக்காங்க. செங்கல் பதிலாக தங்கம் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் தரைமட்டம் ஆக்கிட்டாங்க அந்த கோவிலில். இப்போ இருக்கிற கோவில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கட்டின கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குற சோம்நாத் கோவில். ஒரிஜினல் வந்து போயிடுச்சு, கொள்ளடிச்சிட்டாங்க. நமது பாரதம் என்னவாக இருந்தது தெரியுமா? நமது பாரதத்தில் குபேரனோட கசானா நிறைஞ்சு இருந்தது. வைரம் வைடூரியம் கோவிலில் கொட்டி கடந்தது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த முரளி பாபா எடுக்கும்போது சாக்கார பாபா இருக்கும் பொழுது எடுத்த முரளி, அதாவது 1969க்கு முன்னாடி எடுத்த முரளி. நம்மளுக்கு தெரியும் திருவனந்தபுரத்தில் எவ்வளோ பொக்கிஷ அறைகள்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாதிரி எவ்வளோ கோவிலில் பொக்கிஷங்கள் இருந்திருக்கு, சரிங்களா? அதில் சில கோவில் கொள்ளடிக்கப்பட்டது, இந்த கோவில் மட்டும் தப்பிச்சு இருக்கு. இன்னும் எத்தனை கோவிலில் அவங்க கொள்ளடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு கோவிலில் இவ்வளோ இருக்குன்னா அது கட்டின ராஜாட்ட எவ்வளோ இருந்திருக்கும் பொக்கிஷங்கள். அப்போ துவாபரிகத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னா சத்தியுகத்தில் ஏன் லக்ஷ்மி நாராயண் அந்த மாதிரி ஒரு தங்க மாளிகையில் வாழ்ந்திருக்க முடியாத? கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுங்க. இப்பொழுது அந்த பொருட்கள்லாம் இல்லை, எல்லாமே கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ திருவனந்தபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் இருக்குது, இந்த நிலவரை அப்படின்னு சொல்லுவாங்க, அடியில் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ இடத்துல இப்போ கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். மேக்சிமம் கொள்ளடிச்சிட்டாங்க, 90% கொள்ளடிச்சிட்டாங்க. மினிமம் எங்கே இருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். இப்பொழுது என்ன நிலைமை பார்த்தீங்களா உங்களுக்கு? உலகத்திலேயே பொன் விளையும் பூமியாக இருந்த பாரத நாடு இன்னைக்கு கடன் வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் பூஜிக்க தகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்களே 84 வேஷம் எடுத்து முழுமையான ஏழை ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? இப்பேற்பட்ட விஷயங்களை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். எப்படி இருந்த ஃபேமிலி எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்பொழுது ஒரு பொழுதும் நீங்கள் தங்களை துக்கமுடையவர்களாக நினைக்க மாட்டீர்கள். நாம் பாபாவிடம் என்ன எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று மனதில் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். பாபா வந்து நமக்கு முழு உலகத்தின் சமாச்சாரத்தை கூறுகின்றார். இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாத முதலாவது, அதாவது இறைவன் படைச்ச அந்த உலகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருந்தது. மன்னன் என்ன வழி சொல்கிறாரோ மக்கள் அந்த வழிப்படி நடந்தாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ராஜா சொன்னால் நல்லதாக இருக்கும். யார் ராஜா? நாராயண். அவர் என்ன செய்வார்? மக்களோட நல்லதுக்கு தான் அவர் பிளான் போடுவார். எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்களை வந்து தன்னோடைய எப்படி பார்த்தாரு. இப்போ பிரம்மா பாபா எப்படி குழந்தை மாதிரி பார்க்குறாரு தானே, இன்னும் கூட உயிரோட தானே பிரம்மா பாபா இருக்காரு. சூக்ஷ்ம உலகத்தில் பிகேஸ்க்கெலாம் உதவி செய்கிறார்ல, அந்த சம்ஸ்காரம் வந்து நாராயணனுக்கு வரும். குழந்தைங்கள மாதிரி மக்களை வந்து அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயண் பார்த்துப்பார். லக்ஷ்மி நாராயண் வந்து தாய் தந்தை போல அந்த பிரஜைகள் நினைப்பாங்க. ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் ஒரு பாஷை ஒரு வழிப்படி அனைவரும் நடப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து இந்த கேஸ்டெல்லாம் இருக்காது, ஜாதி மத பிரச்சனைலாம் இருக்காது. அதெல்லாம் பார்த்து பார்த்து படைக்கிறதுனாலே அவரை வந்து நம்ம தெய்வம்னு சொல்கிறதா இல்லை குருன்னு சொல்கிறதா? அது கடவுள் வந்து எப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த நாலேஜ்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அத்தீந்திரிய சுகம் வந்து கிடைக்கும். அந்த அத்தீந்திரிய சுகத்துக்கு நாராயணிய நஷா அப்படின்னு பேர். அது வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸு, அதில் சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோனும் நல்ல முறையில் சுரக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஆக்சுவலாக உடம்புல நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா?
ஹார்மோன் அது வந்து சரியான விகிதத்தில் சுரக்கிறது இல்லை. இப்போ தைராய்டு ஹார்மோன் எடுத்துக்கோங்க, அட்ரீனல் அதெல்லாம் வந்து சரியான முறையில் சுரக்காததுனால எவ்வளோ உடலில் பாதிப்பு ஏற்படுது. இந்த அத்தீந்திரிய சுகத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாமே கட் ஆகிடும். சுரக்கிறது எல்லாமே அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக, எல்லா கிளான்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆனால் உடம்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிறைய திரை மூப்பு இல்லாத உலகம் எங்கேயோ கூட கொண்டுட்டு வந்துடலாம். எப்போவுமே நம்ம அத்தீந்திரிய சுகத்தில் இருந்தோம்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம மனசுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? இப்போ தேவதைகளுக்கு டாக்டர்ஸ்டே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து சந்தோஷமாக தன்னை வச்சுக்கிட்டாங்க. இங்கே பாபா என்ன சொல்கிறாரு? துக்கம் கொடுக்காதீங்க, துக்கம் எடுக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாருல்ல. துக்கம் எடுக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது. முதல் பிரச்சனை உங்கள் உடலை பாதிக்குதில்ல, உடல் ஆரோக்கியம் போகுதில்ல. அதனால் கொஞ்சம் இல்லை 100% துக்கத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணுங்க. துக்கம் கொடுக்க மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். அப்போ மனசில் குஷி, சந்தோஷம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும். அந்த 7 குணங்கள் மட்டும் இருந்தால் போதும். அதை நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அப்போ உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், ஃபேமிலியும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இல்லறம் எப்படி இருக்கும்? இல்லம் வந்து ஒரு ஆலயமாக மாறாத, நீங்கள் அதில் மூர்த்தியாக இருப்பீங்க. சரிங்களா? வரவங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க, நல்லதை கொடுங்க, நல்லதை எடுங்க. துக்கம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அந்த சம்ஸ்காரத்தை இங்கே நிரப்புனாதான் சத்தியுகத்தில் என்ட்ரி ஆகும். புரியுதுங்களா? ஃபைனல் என்ட்ரி கடவுள் கையில் தான் இருக்குது. நம்ம சம்ஸ்காரமாக மாற்றணும் இந்த விஷயங்கள் எல்லாம். அப்போ தான் உள்ளே நுழைய முடியும் கிருஷ்ணரோட வர்றதுக்கு. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கடவுள் எதிர்பார்க்கல. உங்கள் முகத்தில் பார்த்தா தேவ கலை தெரியணும். இன்னும் கேட்டால் தேவதைகளுக்கு கூட அத்தீந்திரிய சுகம்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு சாதாரண சுகம்தான் தெரியும். அத்தீந்திரிய சுகம் பிராமணர்களுக்கு தான் இருக்குது. அப்போ தேவதைகளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். அப்போ உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியதாக இருக்கணுமே தவிர இந்த கவலை, துக்கம், அசாந்திலாம் முகத்தில் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் கடவுள் படைச்சாரு. பின்னால் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ஒரு மிருகங்கள் கூட தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கல. புலி, பசு கூட ஒரே நீரோடையில் தண்ணி குடிச்சுதான் அங்கே துக்கம் அப்படின்னு ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்களாம். யாருக்குமே துக்கத்தோட அர்த்தம் தெரியாதான் சத்தியுகத்தில். நோய் நொடி பெயர் ஒன்றும், நோய் வந்தால் தானே மருந்து. டாக்டரு ஹாஸ்பிட்டலும் கிடையாது, கோவிலும் கிடையாது. மனசுக்கும் பிரச்சனை இல்லாது, உடம்புக்கும் பிரச்சனை இல்லை, உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டலும் இல்லை, கோவிலும் இல்லை. அதனால தாங்க அது சொர்க்கம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நாம தான் ஒரு காலத்தில் அங்கே இருந்தோம், ஃபஸ்ட்டு பர்த்தில். உண்மையிலேயே கல்பமாக நமக்கு மறதி வந்து விடுகிறது. 4 யுகத்தில் மறந்துட்டோம் நான் யார் அப்படின்னு. இப்போ பாபா என்ன பண்ணுறாரு? அந்த அப்பஸ்மரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முயலகன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அந்த அசுரன் வந்து மறக்க வைக்கிறாராம். 4 யுகத்தில் நான் யார், என்னுடைய அப்பா யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டோம். அந்த முயலகன் மேலே காலை வச்சு ஆனந்த தாண்டவம் இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு, ஞான நடனம் ஆடுறாரு. இந்த அத்தீந்திரிய சுகத்தில் நீங்கள் இருங்க. இது தேவதைகளுக்கு கூட கிடைக்காத ஒரு அருமையான பொக்கிஷம். சிவனே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவருக்கு ஏச்சாய் வேற என்னங்க வேணும்? அதையே நினச்சி சந்தோஷமாக இருங்க. துக்கத்தை மட்டும் வாங்காமல் இருங்க. கொடுக்கறது 1000 பேர் இருக்கலாம், நீங்கள் வாங்குறீங்க. உங்கள் வீட்டு கதவை நீங்கள் தானே லாக் பண்ணி வைக்கணும். அவங்க துக்கம் கொடுத்தா நீங்கள் வாங்கினீங்க. பாபா உங்களை தான் குறை சொல்வார், நீங்கள் வாங்கக்கூடாத. கொடுக்குறவங்க எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் இன்றைக்கி ஸ்டாக் வந்து துக்கமும் அசாந்தி தான் வச்சுருக்காங்க. அதை தாராளமாக கொடுப்பாங்க. ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்குற ஒரே விஷயம் துக்கமும் அசாந்தியும் தான்.
அதை வாங்கி டிஸ்டர்ப் ஆகணுமா? அப்புறம் பாபா குழந்தைக்கும் மற்றவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்குது? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஞாபகப்படுத்துங்க. நம்ம எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில்? எல்லாத்தையும் மறந்துட்டோம். படைப்பவரையும் மறந்துட்டோம். அந்த படைப்போட ரகசியம் சிவ ரகசியத்தையும் மறந்துட்டோம். நான் தான் தெய்வதையாக இருந்தேன், அந்த தெய்வ ரகசியத்தையும் மறந்துட்டோம். இப்போ பாபா சொல்லி கொடுக்குறாரு, நான் யார், என்னுடைய தந்தை யார், அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். சத்தியுகத்தில் கூட இந்த ஞானம் இருக்காது. அப்போ எப்படிப்பட்ட நாலேஜு 4 யுகத்தில் இல்லாத ஒரு ஞானம் எனக்கு கடவுள் மூலமாக கிடைக்குதுன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். பரம்பரையாக எப்படி இருக்கும்? அதான் இதோட அந்த முயலகனோட ரோல் ஆரம்பிச்சிடும். மறக்க வச்சிடும். மறதி கூட நல்லது தாங்க. சத்தியுகத்தில் இதெல்லாம் ஞாபகம் தான் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரிலாம் கலியுகத்தில் கஷ்டப்பட்டோன்னு தெரிஞ்சா அங்கே மூட் அவுட் ஆகிடும். தேவதைகள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதனால் அனைத்தும் நன்மைக்கே. இந்த சமயத்தில் முக்கியமாக ராஜாக்கள் தான் இருப்பாங்க. ரிஷி முனிவர்கள் இருப்பாங்களா என்ன சத்தியுகத்தில் கேட்குறாரு. அவங்க துவாபரயுகத்தில் தான் வராங்க. அங்கே தர்மசத்தா ராஜ்யசத்தா ஆன்மீகமும் அரசியலையும் லக்ஷ்மி நாராயணே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் சுபிக்ஷமாக இருந்தது நாடு. திறமையும் வேணும், கூட நல் ஒழுக்கமும் வேணுங்க. ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறவங்களுக்கு முக்கியமான தகுதிகள் வந்து நல் ஒழுக்கம், அப்புறம் உண்மையான அன்பு, திறமைகள் எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லாமே இருந்தது லக்ஷ்மி நாராயணனிடம். ராஜாக்கள் ஆதாரத்தில் தான் நடக்கின்றார்கள். எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி தெரியாது அப்படின்னு பின்னாடி வந்த ரிஷி முனிவர்கள் கூட சொல்லிட்டாங்க. சுயம் இந்த ராஜா எங்க தேவதைகளுக்கு தெரியாத ரிஷி முனிவர்களுக்கு எப்படிங்க தெரியும்? இந்த உலகத்துல யாருக்குமே இந்த ஞானத்தை பற்றி தெரியாத இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டீங்க, அறிவாளியா ஆயிட்டீங்க. லக்ஷ்மி நாராயணுடைய கோவில் அமைக்கிறவங்களுக்கு கூட அவர் யாருன்னு இல்லை, ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி தெரியாது. நீங்கள் அவங்களுக்கு கூட லெட்டர் போடலாம், புரிய வைக்கலாம். இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு கோவிலை கட்டுறீங்களே, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டலாம்ல அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இவர்கள் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்று? பிறகு எங்கு சென்று விட்டார்கள்? இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள்? நாங்கள் உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் கூற முடியும். இது போல அவர்களுக்கு நீங்கள் எழுதலாம். குழந்தைகளாகிய நீங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அறிந்துள்ளீர்கள். எனவே ஏன் எழுதக்கூடாது? பனாரஸ்ல சிவனோட கோவில், நம்ம விஸ்வநாத கோவில் இருக்கு. பனாரஸ்ன்றது காசி விஸ்வநாத கோவில் சொல்றார். அங்க கூட தர்மகர்த்தா ட்ரஸ்டிலாம் இருக்காங்க. அது போல யார் அங்க ட்ரஸ்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த விஸ்வநாத்தோட சீக்ரெட் சொல்லுங்க. ஏங்க பூஜாரிங்களுக்கு தானே மெயினாக தெரியணும். சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க, ஆனால் சிவ ரகசியம் தெரியாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் கேட்டால் அவங்களுக்கு தான் நிறைய சொல்லணும். அப்போ பாபாவுடைய அன்பு அவங்களுக்கு டக்குன்னு டச் ஆகும். ஏற்கனவே சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜ்லாம் சொன்னால் அவங்க ஒருவேளை தேவதையாக இருந்தால் டக்குன்னு டச் ஆகும். அப்படி இல்லாத ஆத்மாக்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்பாங்க, ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்க தேவதையா இல்லையான்னு? நம்ம கடமை சொல்கிறது தான். சொல்லிடலாம், பண்ணுறது பண்ணாதது அவங்கவுங்க கையில் இருக்குது. நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பெரிய மனிதர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுடைய சப்தம் நிறைய ஆகிவிடும். ஏழைகள் சட்டென்று கேட்டுக்கொண்டு விடுவார்கள். பெரியவர்களுடைய உதவியை பெற வேண்டும். அபிப்பிராயங்கள் கூட பெரியவர்களுடையதை எழுதி தருமாறு கேட்க வேண்டும். நம்ம இந்த 12 ஜோதிர்லிங்கம்லாம் வைக்கிறாங்கள, சில விஐபிஸ் சொல்லாமல் வராங்க. நாம் கூப்பிட்டவங்கள விட அந்த லிங்கம் இழுக்குது, அட்ராக்ஷன் பண்ணுது. அவங்களாம் வராங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஃபுல்லாக காமிச்சிட்டு
அந்த சிவ ரகசியம் நம்ம 7 நாள் கிளாஸு அதான் அந்த எக்ஸிபிஷன்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கையோட எழுதி வாங்கிக்கணும். ஒரு ஒப்பீனியன் புக்கு அங்கே இருக்கணும், நோட்டு, ஒப்பீனியன் நோட் புக் இருக்கணும். இந்த மாதிரி விஐபிஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. ஏனெனில் அவங்களுடைய குரல் கூட உதவி செய்யும். உண்மையிலே அவர்கள் எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவிற்கு சப்தம் செய்வது இல்லை, விளம்பரப்படுத்துவது இல்லை. நீங்கள் ஜனாதிபதிக்கு கூட புரிய வைக்கின்றீர்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியும் எல்லாருக்குமே. நம்ம இந்த ஹானரபிள் பிரசிடெண்ட் இருக்காங்களே ஜனாதிபதி, அவங்க பிகே. இதெல்லாம் வந்து பாருங்களேன், எங்கெல்லாம் பாபா கடவுள் நினச்சா என்ன செய்ய முடியாத 81 82 தெரில அந்த அவ்வியக்த முரளியில் பாபா சொல்கிறாரு, ராஷ்டிரபதி பவன் ஆப்கா கர் பன் ஜாயேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த முரளி கேட்டவங்களுக்கு ஒன்றுமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. சரி பின்னாடி இப்படி நடக்கும் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ நடக்குது பார்த்தீங்களா? நிறைய விங்ஸ் அங்கே கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்ம மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? பாபா சொன்னது நடக்குதா? எல்லாமே நடக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஜனாதிபதிக்கு கூட புரிய வைக்கின்றீர்கள், நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் மந்திரி, ஆளுநர் ஆகியோர் திறந்து வைக்கின்றார்கள். இந்த பிகேக்களே இறைவனை சந்திப்பதற்கான மிகவும் சுலபமான வழியை கூறுகின்றார்கள் அப்படின்னு அந்த ஒப்பீனியன் புக்கில் எழுதுகிறாங்க. ஆனால் இறைவன் என்றால் யார், என்ன, எதுவுமே புரியலைங்க. புரியாமல் ஏதோ பிரம்மகுமாரிகள் நல்ல சேவா பண்ணுறாங்க, நல்ல யோகா மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதுகிறாங்களே தவிர யார் இவங்க? அதை விடுங்க, பிரம்மகுமாரை விடுங்க. நம்ம மெயின் சிவனை தானே பிரத்யக்ஷம் பண்ணுறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். ஆனால் நம்ம சரியாக சொல்லியிருக்கிறோமா? அவருடைய அறிமுகத்தை இந்த விஐபிஎஸ்க்கெலாம் உள்ளே இறங்குற மாதிரி சொல்லியிருக்கிறோமா? அவங்களுக்கு கொடுக்குற 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும்? நம்மளால் முடிஞ்சது நம்ம சொல்கிறோம், அதுவும் அவங்களுக்கால் முடிஞ்சது அவங்க கிரகிச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மட்டும் இவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அமைதி கிடைப்பதற்கான நல்வழி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த சிவ ரகசியம் உள்ளே போக மாட்டேங்குது. சிவ தந்தை மிகப்பெரிய மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக கூட கூறுகின்றார். மிகப்பெரிய மனிதர்களிடமிருந்து பெரிய பெரிய பிரசித்தமான மண்டபங்களை வாங்கி கொள்ளுங்கள். ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேளுங்க. அங்கே வந்து எக்ஸிபிஷன் வைக்கலாம். இப்போ இந்த ராக்கி வருது, ராக்கி ப்ரோக்ராம் வைக்கலாம் மண்டபத்தில். சிவராத்திரி வரும்போது அந்த ப்ரோக்ராம் வைக்கலாம். நடுவில் வேறு ஏதாவது கான்ஃபரன்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணுங்கள். அப்போ அந்த மண்டபத்தோட ஓனர்ஸ்க்கெலாம் கூட நம்ம என்ன பண்ணணும்? ஞானத்தை சொல்லணும்ல. நாங்கள் அனைத்து மனிதர்களின் நன்மைக்காக இந்த கண்காட்சியை எப்பொழுதிற்குமாக வைக்க விரும்புகின்றோம் என்று கூறுங்கள். விளம்பரம் மட்டுமே செய்தால் போதும். இதுபோல் 50 அல்லது 100 மண்டபம் எடுத்து ஃபுல்லாக நம்ம பாரத நாடு முழுவதும் சேவா பண்ணுங்க. பாரதமும் மிக பெரியது அல்லவா? எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணலாம் தானே? ஒவ்வொரு நகரத்திலும் 10-12 மண்டபம் எடுத்துக்கோங்க. எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. அவங்களுக்கு புரிய வைக்கணும், ஃப்ரீயாக கொடுக்க வைக்கணுன்றார் பாபா. இத்தனை மண்டபங்களில் ஒரே நேரத்தில் கண்காட்சிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன என்று பத்திரிகைகளில், நியூஸ் பேப்பரில் வெளில வரணுமா நம்ம செய்கிற சேவை? யாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும். பின் எத்தனை பேருக்கு நன்மை ஆகிவிடும். குழந்தைகள் மிகவும் பரந்த புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? கண்காட்சிகளை மிகவும் விமரிசையாக செய்யுங்கள், கோலாகலமாக செய்யுங்க என்று சிவ தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகின்றார். இவை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பகவான் வருகின்றார்,
பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிரஜைகளை படைக்கின்றார். எனவே அவசியம் எவ்வளவு பிராமணர்களை படைத்திருக்க கூடும். இப்பொழுது மீண்டும் படைத்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை பிராமணர்கள் பிராமணிகள் இருக்கின்றார்கள்? பாபா இந்த பிராமண தர்மத்தை சங்கம யுகத்தில் படைக்கின்றார். நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் மற்றும் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. பதீத உலகத்தை பாவனமாக ஆக்க வேண்டி வரும் பொழுதே சிவ தந்தை வருகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் படைப்பை படைக்கின்றார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஆனால் எப்பொழுது படைக்கின்றார் என்பதை புரியாமல் உள்ளீர்கள். ஏதோ புது படைப்பை படைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். பிரம்மாவையோ சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கே இருக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் சூக்ஷ்ம வதனத்தில் செல்கின்றீர்கள். தூய்மையாக ஆகி பின்னர் ஃபரிஷ்தாவாக ஆகிவிடுகின்றீர்கள். சாட்சாத்காரம் செய்கின்றார்கள். சூக்ஷ்ம உலகத்துல மூவி அப்படின்னு சொல்லலாம். அசைவுகள் இருக்கும், செயல் நடக்கின்றது, ஆனால் சவுண்டு வராது. கனவு மாதிரி. கனவுல நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும், அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியும். நம்ம பக்கத்துல யாராவது தூங்குறாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம். கனவுல என்ன பார்த்தோன்னு அவங்களுக்கு தெரியாது. சவுண்டு இல்லாத ஒரு கனவு. அது மூவி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பேசும் படம்னு சொல்லுவாங்க. படமே பேசுமா, அதனால சவுண்டு இருக்காது. அந்த மாதிரி அந்த காலத்தில் முதல்ல இந்த ஆடியோ இல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் எடுத்தாங்க. அப்புறமா ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே இருந்தது சினிமாவில். இப்பொழுது நடைமுறையில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். மூலவதனம் என்பது அமைதியான உலகம். அங்கே மூவியும் இருக்காது, டாக்கியும் இருக்காது, சவுண்டும் கிடையாது. ஆனால் டீப் ஸ்லீப்பில் கனவில்லாத ஒரு தூக்கம் எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆத்மாக்கள் உறங்கும் நிலையில் இருப்பாங்க. விதை சொரூப நிலைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா. சமாதின்னு சொல்கிறாங்களே, அது முக்தி அப்படின்னு பேர். எந்த தாட்டும் இல்லாத சமாதி நிலையில் ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஆனால் தேவதைகள் ஜீவனில் இருக்கும் பொழுதே சமாதி அவஸ்தாவில் இருப்பாங்க. அவங்க உடம்பே இல்லாமல் சமாதி அவஸ்தா. ஜீவன் முக்தின்றது உடம்புல இருக்கும் பொழுதும் சமாதி அவஸ்தா. அதாவது விகல்ப சமாதி அவஸ்தா. அவங்களுக்கு எந்த விதமான எண்ணமற்ற நிலை பரந்தாமம். இங்கே எண்ணங்கள் வரும், ஆனால் பாசிட்டிவ் தாட்டு மட்டும் வரும். ஒரு நெகட்டிவ் தாட்டு தேவதைகள் பிரஜைகளுக்கும் வராது, மன்னனுக்கும் வராது. அப்படி ஒரு சமுதாயம் இந்த பூமியில் இருந்துச்சுங்க. அதுக்கு நிர்விகல்ப சமாதி அவஸ்தா. அது ஜீவ சமாதி. நாம் நினைக்கிற மாதிரி துவாபரயுகத்தில் சில பேர் சித்தர்கள் பூமிக்கு அடியில் போய் உட்காந்து ஜீவ சமாதி உடம்புலேயே உயிரை வச்சுக்கிட்டு உட்காந்தாங்கல்ல, அது உண்மையான ஜீவ சமாதி இல்லை. உடம்புல உயிர் இருக்கும் பொழுதே எந்த விதமான நெகட்டிவ் தாட்டு இல்லாமல் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா தேவதைகள். அதுதான் ஒரிஜினல் ஜீவ சமாதி. சமாதி அவஸ்தாவில் இருப்பாங்க. மனசு அதுங்களுக்கு தான் ராஜ ரிஷி. ராஜா மாதிரி வாழ்க்கை, ராஜா தான், ஆனால் மனசில் ரிஷியாக இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயண் எடுத்துக்கோங்க, மனசு ரிஷி மாதிரி இருக்கும். வெளியில் ஆடம்பர வாழ்க்கை இருக்கும், ஆனால் மனசில் எதுவுமே ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜீவ சமாதி, அதாவது ஜீவன் முக்தி. முக்தின்றது சமாதி அவஸ்தா, ஜீவ சமாதின்றது ஜீவன் முக்தி.
ஆத்மாக்களாகிய நம்முடைய ஒரிஜினல் வீடு எது? சாந்தி தாமம். எல்லாரும் ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம். குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இப்போ வந்துருச்சா? நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாடுறோம்ல. ஒரு சிவனோட குழந்தைங்க நம்ம எல்லாருமே, உலகமே யூனிவர்சல் பிரதர்ஹுட். பிறகு இருப்பது சூக்ஷ்ம உலகம். பாபா வரும்போது தான் அதை படைக்கிறாரு. பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம சரீரம். இப்போ கீழே இறங்கினா கலியுகத்தோட இறுதி காலகட்டம் சங்கம யுகம். பாபா வந்துட்டாரு. இப்போ இந்த கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றிட்டு தான் போகிறாரு. இங்கிருந்து பிராமணர்களாகிய நீங்கள் செல்கின்றீர்கள். பிறந்த வீடு பரந்தாமம், புகுந்த வீடு சத்தியுகம். பரந்தாமம் அதாவது முக்தி நிலை வந்து பிறந்த வீடு, ஜீவன் முக்தி நிலை வந்து புகுந்த வீடு. இங்கு இருவருமே உங்களுடைய பிறந்த வீட்டினர் ஆவார்கள். பாப் தாதா 2 பேரும், அம்மா பிரம்மா அப்பா சிவ் 2 பேர் கிடைச்சிருக்காங்க. குழந்தைகளை மலராக ஆக்குவதற்காக உழைக்கின்றார்கள். முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. கராச்சியில் ஒரு பெரிய பைல்வான் இருந்தாராம். அவர் வந்து பாபா முன்னாடி பார்த்தாராம். அப்புறம் பாபா திருஷ்டி பட்ட உடனே அவர் மயங்கி விழுந்துட்டாராம். அப்புறம் விசாரிக்கும் போது பாபாவை திருஷ்டி பார்த்துருக்கிறாரு, பிரம்மா பாபாவை. உடனே மயக்கம் போட்டாராம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு கேட்டால், நான் குதாவோட தோட்டத்துக்கு போயிட்டேன், அல்லாவுடைய அந்த தோட்டத்தில் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். குதா வந்து அவரை வரவேற்று ஒரு மலரை வேற கொடுத்துருக்கிறாரு. இப்பொழுது அவருக்கு ஞானம் இல்லை. தோட்டம் என்று எதற்கு கூறப்படுகின்றது அப்படின்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அவங்க அந்த கார்டன் ஆஃப் அல்லான்றது அப்படி ஒரு தோட்டம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க தான் முகல் கார்டன் கூட பண்ணியிருக்காங்க. அது முஸ்லீம் காலத்தில் பண்ணது தான், முகலாய பேரரசு நடக்கும் பொழுது. பாபா சொல்கிறாரு, இப்போ பாருங்க, மலர்னா என்ன, தோட்டம்னா என்ன, முல்லை மலராக மாத்துறாரு. முள்கள் நிறைஞ்ச காடாக இருந்த இந்த உலகத்தை துக்கம் கொடுக்கறதே தொழிலாக வாழ்கிற மக்களை சுகம் கொடுக்கக்கூடிய தேவதைகளாக மாத்துறார். பார்த்தீங்களா? இது இறைவன் செயல். முட்கள் நிறைஞ்ச இந்த காடு அதை மலர் தோட்டமாக மாத்துறாரு. உங்களோட புத்தியில் முழு ரகசியம் வந்து விட்டது. சத்தியுகம் என்றால் என்ன, கலியுகம் என்றால் என்ன, உங்களுக்கு மிகுந்த குஷி என்பது இருக்க வேண்டும். முழு சக்கரம் உங்களுடைய புத்தியில் உள்ளது. இது பற்றிய விஸ்தாரமோ நிறைய இருக்கின்றது. உங்கள் புத்தியில் எவ்வளவு சுருக்கமாக பாபா பதிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பவரான சிவ தந்தையின் மூலமாக, அவன் மூலமாக, அவன் அருளாலே, அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்கோம் பக்தியில். அவனோட அருள் மூலமா, அவர் மூலமா, அவரை பற்றிய ரகசியம், சிவ ரகசியம், அப்புறம் அவர் படைச்ச உலகத்தோட ரகசியம், தில்லை ரகசியம். பிரம்மாவை படைப்பவர் என்று கூற மாட்டார்கள். எல்லாமே அவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். படைப்பவர் ஒருவர் தான். பலியாவது கூட நாம அந்த ஒருவருக்காக தான். முதலில் படைப்பு பிரம்மாவினுடையது, பிறகு கிருஷ்ணருடையது என்று கூறுவார்கள். பிரம்மா தேவதா அப்படின்னு சொல்றாங்க. பிராமணர்கள் கூட அவசியம் வேண்டும் அல்லவா? பாண்டவர்களை பிராமணர்கள் என்று நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பாண்டவர்கள் க்ஷத்திரியர்கள். அப்படி தானே துவாபரகத்தில் காமிச்சிருக்காங்க. பிரம்மா மூலமா பிராமணர்கள் வேண்டும். இது ஆன்மீக ருத்ர வேள்வியாகும். இதற்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகின்றது. ஆத்மாவிற்கு அதே தந்தை தான் ஞானத்தை அளிக்கின்றார். நமக்கு மனிதர்கள் கற்பிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவ்வளோ கிளாஸ் கேட்குறோமே, இதெல்லாம் 100% காட் சிவா, சிவபாபாவால் சொல்லப்பட்டது.
அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாகிய அதே சிவ தந்தை தான் நமக்கு பாடம் எடுக்கின்றார் ஆசிரியராக இருந்து. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்றும் கூறுகின்றார்கள். கிருஷ்ணர் என்று கூறுவார்களா என்ன? அவரோ இருக்கவும் முடியாத பிரம்மா மூலமாக ஸ்தாபனையை யார் செய்கிறாங்க? சிவபாபாவா இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரா? பரம்பிதா பரமாத்மா விஷ்ணு மூலமாக பாலனை, பிரம்மா மூலம் விஷ்ணுவின் பாகம் எவ்வளவு இருக்கின்றது? பிரம்மா முக வம்சாவளி தான் நாளைக்கு விஷ்ணுபுரியில் போயிட்டு தேவி தேவதைகளாக இருக்க போகிறாங்க. இன்டர் கனெக்ஷன் இருக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும். இன்றைய பிரம்மா நாளைய விஷ்ணு, இன்றைய பிராமணர்கள் நாளைய தேவதைகள். பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா, இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த அனந்த சைனத்தில் பிரம்மா, அதாவது விஷ்ணு படுத்துட்டு இருப்பார். அவருடைய நாபிலேருந்து ஒரு தாமரை வரும். அந்த தாமரை மலர் அங்கே பிரம்மா தோன்றுவார். தோன்றும் போதே எப்படி தோன்றுவார்? வயோதிக உடம்புல தோன்றுவார். அதாவது பிரம்மான்றது தாதா லேக்ராஜுக்கு 60 வயசு ஆகும்பொழுது தான் அவர் பிரம்மா ஆகிறாரு. அப்போ பிரம்மான்னு பெயர் வைக்கப்படும் பொழுது அந்த குழந்தை 60 வயசு. அதனால தான் பிரம்மா ஒயிட்டு தாடையெல்லாம் காமிச்சிருக்காங்க. பிறக்கும் போதே குழந்தை வயோதிக சரீரத்தில் தான் பிறக்குது. பிரம்மாவே விஷ்ணு ஆவதற்கு ஒரு நொடி தான். பிரம்மா நெக்ஸ்ட் விஷ்ணு ஆக போகிறாரு. ஆனால் விஷ்ணு பிரம்மா ஆகிறதுக்கு 84 வேஷம் போட வேண்டியதாக இருக்குது. ஒரு சைக்கிள் ஃபுல்லாக கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. விஷ்ணுவே பிரம்மா ஆவதில் 84 பிறவிகள் எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் ஆகும். யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். நான் பிகேஸ்க்கு இதெல்லாம் சீக்ரெட்லாம் புரியுமா? அதனால தான் ஒரு 7 நாள் கிளாஸ் கேட்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. 7 நாள் கிளாஸ் கேட்டுட்டு அப்புறமா இந்த முரளி கேளுங்க, அப்போ தான் புரியும். இது எல்லை இல்லாத விஷயங்கள் ஆகும். எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து எல்லை இல்லாத படிப்பை நாம் படித்து எல்லையில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டும். எல்லை இல்லாத அப்படின்னா அது தில்லை, அதை தில்லை ரகசியம்னு சொல்கிறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்டது, ஆப்போசிட்டு. நாலேஜ் தில்லை. தில்லை நடராஜர் நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்குறாரு. அவர் எல்லை போட முடியுமா? அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் கொடுக்குற நாலேஜுக்கும் எல்லை கிடையாது, அன்லிமிட்டட் நாலேஜ். அவர் கொடுக்குற ஆஸ்திக்கும் எல்லை போட முடியாது. அப்படிப்பட்ட அப்பா கிடச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நினச்சி எவ்வளோ சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுறதுக்கு பாயிண்டாக இல்லை. சிருஷ்டி சக்கரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றது. அவ்வாறு இன்றி சரீரம் ஆத்மா மூலமாக ஞானம் எடுக்கின்றது அப்படி கிடையாது. ஆத்மா ஞானம் எடுக்கின்றது, ஆனால் சரீரத்தின் மூலமா. புரியுதுங்களா? கேட்குறது ஆத்மா தானே, புரிஞ்சுக்கிறது யாரு? ஆத்மா தானே. அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். இது உள்ளூர மறைமுகமான குஷியாக இருக்க வேண்டும். அத்தீந்திரிய சுகம் இல்லையா, குப்த குஷி. படைப்பினுடைய சம்ஸ்காரம் ஆத்மாவில் உள்ளது. துக்கம் கூட ஆத்மாவிற்கு ஏற்படுகின்றது. எனது ஆத்மாவை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகின்றார்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது எவ்வளவு தெளிவு கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு குஷி இருக்கின்றது. கடலிலிருந்து புத்துணர்வு பெற்று மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிய வேண்டும். தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து கண்காட்சி ஆகியவற்றை தயார் செய்வதில் உதவி செய்யுங்கள். ஆர்வம் இருக்க வேண்டும். சேவை, சேவை மற்றும் சேவை. பார்த்தீங்களா? ரக்ஷாபந்தன் வரப்போகுதில்ல, அதான் சேவை பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உங்கள் வேலை எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் சேவை தான் இருக்கணும். இது ஒரு என்ன சொல்லலாம், சேவை செய்கிறதுக்கான ஒரு பீரியடு, சீசன். இது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு
தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஞானத்தை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பரந்த புத்தி உடையவராக ஆகி அமர்க்கலமாக சேவை செய்ய வேண்டும். குதூகலமாக சேவை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஸ்மிருதிகளை நினைவை மறக்கக்கூடாத. தந்தையிடம் தூய்மையாக இருப்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ப்ராமிஸ், வாக்குறுதியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். வரதானம், விடுபட்ட தன்மையின் பயிற்சியின் மூலம் ஃபரிஷ்தா சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்விக்கக்கூடிய நிரந்தர சகஜ யோகி ஆகுக. எந்த ஒரு ஆடையையும் அணிவது அல்லது அணியாமல் இருப்பது யார் கையில் இருக்கு? அவங்கவுங்க கையில் இருக்கு. அது போன்ற அனுபவம் இந்த உடல் எனும் ஆடையில் இருக்கணும். இன்னைக்கு எந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு பார்த்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போடுறாங்கல்ல, அது அவங்க கையில் இருக்கு. அதுபோல் இந்த உடல் அப்படின்ற ஆடை வேலை செய்யும்போது தேவைப்படும். ஃப்ரீயாக இருக்கும்போது விட்டுட்டு பரிஷ்தா ஆகலாம் அல்லது நிராகார சுரூபத்துக்கு வரலாம். பாபா சொல்றாரு, இந்த உடல் எனும் ஆடையில் இருக்க வேண்டும். எப்படி ஆடையை அணிந்து காரியம் செய்தோம், அப்படி காரியம் முடிந்ததும் அந்த ஆடையிலிருந்து விடுபட்டு ஆக வேண்டும். விடுபடணும், டிட்டாச்டு ஆகணும். உடல் மற்றும் ஆத்மா இரண்டின் பற்றற்ற தன்மை நடந்தாலும் சுற்றினாலும் அனுபவம் ஆக வேண்டும். நான் வேற, இந்த உடல் வேற, ஆனால் இந்த உடம்பு கூட நான் நடந்துட்டு இருக்கேன். அப்பொழுதுதான் நிரந்தர சகஜ யோகி ஆக முடியும். இவ்வாறு விடுபட்டவராக இருக்கும் குழந்தைகளின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு ஃபரிஷ்தா சொரூபம் மற்றும் எதிர்கால ராஜ பதவியின் சாட்சாத்காரம் ஏற்படும். இறுதியில் இந்த சேவையின் மூலம்தான் தாக்கம் ஏற்படும். எவ்வளோ நம்ம உடல்லேருந்து டிட்டாச்சாக இருக்கிறோமோ அவ்வளோ சிவபாபாவோட அட்டாச்சாக ஆகிடுவோம். அப்போ பவர்ஃபுல்லாக இருப்போம். கடைசியில் உங்களை பார்த்தா பாபா தெரியணும், அந்த ஒரு பவர் கிடைக்கும். ஸ்லோகன் சொல்கிறாரு, சங்கம யுகத்தின் ஒரு நொடியை இழப்பது ஒரு வருடத்தை இழப்பதற்கு சமம். அதனால் ஒவ்வொரு நொடியும் இறை நினைவில் நாம் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் இறை நினைவு இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.